அந்த படத்தை அவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு எடுக்கிறான். அந்த படத்தை போய் நீ போதைப் பொருள்னால தான் நீ எல்லாம் படத்தை எடுத்த எந்த ஆதாரத்தை சொன்னாரு? நீ உண்மையிலே அப்படியெல்லாம் இல்லை, நீ நேர்மையான வழியில் தான் படம் எடுத்திருக்கேன்னு சொன்னா நீ ஏன்டா போய் கெஞ்சிற? காவல்துறை உள்ள நுழையினா அந்த கோபம் இயற்கையே எல்லாருக்கும். அப்போ அவங்கள எழுந்து நின்று வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக அதை சில பேர் என்ன பண்ணாங்க, நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் திமிர் அவனுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான் பாரு போலீஸுக்கு முன்னாடி. அதிமுக ஆட்சியில் இப்போ குட்கா ஊழலெல்லாம் சவுக்கு வெப்சைட்டில் எழுதுனது வச்சுன்னா திமுக கேஸே போட்டாங்க. அப்போது சவுக்கு சங்கர் நல்லவன். இப்போ திமுக ஆட்சி இருக்கிறதுனால திமுகனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் விட்டால் சவுக்கு சங்கர் பாசிசத்து கைக்கூலி. இவர்களை பத்திரிகையாளரே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே. பத்திரிகையாளர்னா யாருன்னா திமுக ஜாடா போடுறதுனா பத்திரிகையாளர். 1 லட்ச ரூபாய் பிடிங்கிட்டாங்க, ஏன் 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போனீங்க? உங்களுக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, என்னோட நண்பர் தான். எல்லாரையும் என்னடா இவர் நண்பர் சொல்றாரு மட்டும் நினைக்காதீங்க. அவர் என்னோட நண்பர், சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். இப்போ சவுக்கு சங்கரை நீங்க கார்னர் பண்ணி தேர்தல் வெளியே விடக்கூடாது. படத்துக்கு எதிராக சொன்ன கருத்துக்கு எதிராக இதை இவரை கைது பண்ணலைங்கிறீங்க. கைது பண்ண எப்போ கைது பண்ணிருக்கோமா சார்? ஊடகப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளரை பெரும்பாலான, அதாவது திமுக அரசனுடைய இறுதி காலகட்டம்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்களை மேலே ஒரு மறைமுக தாக்குதல் நடந்து கொண்டிருக்குதோ அப்படிங்கிறது பெரிய இதாக தோணுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மிக வேகமாக இன்றைக்கி அரசை பற்றிய அந்தரங்க குறிப்புகள் மக்களிடத்தில் போய் சேர்றதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டவர்கள் நமக்கு தெரிந்த 2 பேர். ஒன்று சவுக்கு சங்கர், இன்னொன்று வாராகி. இப்போ வாராகி மேலே ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று போட்டு அவர் இப்போ குண்டாசும் போட்டு இன்றைக்கி புழலில் இருக்கார். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கரையும் இந்த மாதிரி ஒரு கைது பண்ணி அது ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்குது. இன்றைக்கி அவர் மேலே ஒரு 2 கேஸ்லாம் போட்டிருக்கு. அவர் மேலேயும் குண்டாஸ் போடுற மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்போது இவங்கெல்லாம் இந்த 2 பேரும் பத்திரிகையாளருங்கிற வகையில் எங்களுக்கு தெரிந்தவர்கள். இன்னும் நேரடியாக சிலரோட நான் பேசுனதும் கூட கிடையாது. ஆனால் அவருடைய பயணித்து அவரோட இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருடைய பயணிக்கக்கூடிய நண்பராக, மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய தடாரகம் நம்ம கொண்டு வந்திருக்காரு. தடாரம் கிட்ட என்ன நிலைமை, உண்மையாலே அவர் இந்த பண பிரச்சனையில் ஏதாவது சிக்கிட்டாரா, அல்லது அவர் எழுத்துனால, அதாவது அரசை எதிர்த்து எழுத்துனால அவர் பணப்பிரச்சனை வைத்து அவர் மேலே ஒரு வழக்கு புனையப்பட்டதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். தடாரையும் வணக்கம். சொல்லுங்களேன், என்ன உங்கள் நண்பர் அவர் கூட பயணிச்சவங்கன்றையும் பயணிக்கல, நம்ம நண்பர், அவ்வளோதான். நண்பர், நெருங்கிய நண்பர் தான். இப்போ என்ன சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க மறைமுகமாக மறைமுகமாக இல்லை, டைரெக்டாகவே திமுக ஊடகவியலாளர் மீது, அதாவது திமுகக்கு எதிராக பேசக்கூடிய ஊடகவியலாளர் மீது ஒரு விதமான அரச பயங்கரவாதத்தை ஏவி இருக்குன்னு தான் நீங்கள் நினைக்கணும். ஏன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ போட்டான்னு சொன்னால் ஒரு நாளில் ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துடுறாங்க. இல்லை, 5 லட்சம் பேர் பார்க்குறது இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு நம்மளுக்கு வேணுமில்ல? இல்லை, உண்மைத்தன்மை அப்படின்றத விட பார்க்கறது தான் மெயின். அந்த உண்மைத்தன்மை கூட உள்ளே புகுந்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாரையும் நோண்டி எடுக்கிறார்கள். இது திமுகவுக்கு ஒரு விதமான அதிருப்தி. நோண்டி எடுக்கிறதுல நான் உடன்படுறேன். ஆனால் அதற்கு எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஆதாரபூர்வமான ஆதாரங்கள் இருக்கா, அல்லது அவருக்கு ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் வன்மத்தினால அவர் பண்றாரு? இல்லை, தனிப்பட்ட முறை வன்மம்னா அவர் மீது மாநில வழக்கு தொடுக்கலாமே. இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் நடத்துறீங்க, இப்போ ஒரு யூடியூப்ல ஒரு தகவலை பரப்புறீங்க, அது பொய்யானது அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா இப்போ உங்க மீது வழக்கு தொடுக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்காரு. இல்லை, வழக்கு தொடுக்கலாம். பட் ஒரு உயர் அதிகாரிகள் இவர் மேல ஒரு வழக்கு தொடுத்து இவரை பெரிய மனுஷன் பண்றதா அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கலாம். ஏன்னா இப்போ
சரி அப்போ IPS வருண்குமார் இருக்காரு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், இவனெல்லாம் வழக்கு தொடுத்து இவனை பெரிய மனுஷன் ஆக்குறதுன்னா அப்போ நீங்கள் கண்டும் காணாமல் தான் விடணும். அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறாக மிஸ்யூஸ் பண்ணி அவர் அடிக்கடி கைது பண்ணுறது, குண்டாஸ் போடுறது, டார்ச்சர் கொடுக்குறது. இல்லையே நீங்க இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பண்ணதையும் கூட காரணங்கள் வந்து இந்த மாதிரி எங்க மேல எல்லாம் வன்மத்தை காமிச்சார் அப்படின்னு சொல்லலையே. அவங்க வந்து யாரோ ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்க போறாரு, அந்த படத்துக்கு வந்து இவர் பணம் கேட்டு மிரட்டி எழுதியிருக்காரு. அந்த அவனே இப்போ படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுங்க. அந்த படத்தை அவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு எடுக்கிறான். அந்த படத்தை போய் நீ போதைப் பொருள்னால வித்து தான் நீ எல்லாம் படத்தை எடுத்த அப்படின்னு வந்து எந்த ஆதாரத்தை சொன்னாரு? அவன் போய் அழுதுட்டு போய் அவன் வந்து இந்த வீடியோ எடுங்க, மன்னிப்பு கொஞ்சம் கேளுங்க, இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு எட்டி உதச்செல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை? நான் என்ன சொல்றேன், முதல்ல நீ ஏன் அங்கே போன? நீ உண்மையிலே அப்படியெல்லாம் இல்லை, நீ நேர்மையான வழியில் தான் படம் எடுத்திருக்கேன்னு சொன்னா நீ ஏன்டா போய் கெஞ்சுற? அவன் கிடக்குறான் ஒரு யூடியூப் பேசுறான், பேசிட்டு போட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நீ இன்னும் சங்கருக்கு எதிராக இருக்கக்கூடிய 4 யூடியூப்ல பேசிட்டு போ, சங்கர் பேசுறது பொய்ன்னு சொல்லிட்டு போ. இப்போ இயக்குனர் அமீரை பற்றி இதே சங்கர் வந்து பயங்கரமா பேசிட்டாப்பல. ஆமா, பேசிட்டாப்பல இல்லையா? அப்ப எனக்கும் சங்கருக்குமே வாக்குவாதமாச்சு. நான் என்ன சொன்னேன், திரைத்துறையில எந்த திரைத்துறையில வந்து எந்த நிலையில் இருந்தாலும் நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒருத்தன் ப்ரொடியூசர் வரான்னு சொன்னா அவனை விட மாட்டாங்க. ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொன்னால் அவனை பிடிச்சி திரைப்படம் எடுத்து அவங்களுடைய திறமையை பொது வெளியில் கொண்டு வரணுன்னு தான் ஒவ்வொரு கலைஞனும் நினைப்பான். அதேமாரி தான் அமீரும் நினைக்கிறாப்புல. ஒருத்தன் பணத்தோடு வரான்னு சொன்னபோது பணம் எடுக்க, நீ உங்ககிட்ட இருக்கிற பணம் கருவாடு வித்த பணமா, நாய் வித்த பணமா, இல்லை லஞ்சம் வாங்கின பணமா, இல்லை கொள்ளையடித்த பணமான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அமீர் அப்படி எடுத்து இருக்கும்போது நீ அமீரை டார்கெட் பண்ணுறதுடைய காரணம் என்ன? அவர் இந்த நிலைக்கு இன்னைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு எனக்கு சங்கருக்கு வந்து ஒரு வாக்குவாதம் ஆச்சு. அப்போ என்ன சரி தொடர் நீங்கள் நான் ஆர்குமெண்ட் பண்ணலாம் வாதம். அதாவது அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு வீடியோ போட்டாப்புல அதே சவுக்கில் உட்காந்து நான் வந்து என்ன பண்ணேன், நானும் நம்ம முத்தலிப்பம் உட்காந்துட்டு அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அமீருக்கு தொடர்பு இருக்குன்னா நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக பல விஷயங்களை மேற்கொள் காடு. அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல, அதுதான் ஒரு மீடியா. ஆமாம், புரியுதுங்களா? ஆமாம். அதுக்குன்னு சொல்லிட்டு நீ போட்டதே தப்பு, நீ மாற்றின. இப்போ அமீர் என்ன பண்ணாரு, அமீருக்கு இருக்கிற செல்வாக்கு 10 இல்லை 100 பேர் அனுப்பிச்சு அடித்து கலாட்டா பண்ணியிருக்கலாம். இருக்கா இல்லைங்களா? நல்ல ஒரு இதில் இருக்காப்புல. அவன் நண்பர்கள் இருக்காங்க, பண்ணலாம். அப்போ அமீர் என்ன பண்ணாப்புல, சொல்லிட்டு போ, ஆனால் நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டு அவர் பல ஊடகங்களில் பேசிட்டார். அப்போ சங்கர் பேசுகிறத விட அவர் பேசுறது பெரிய ஹிட் ஆயிடுச்சா இல்லையா? அப்போது அதுதான் நடந்திருக்கணும். இல்லை, அமீர் வந்து ஒரு ஏற்கனவே பிரபலமான ஒரு ஒரு டைரக்டராக இருக்காரு. ஸோ அதனால அவருக்கு வந்து ஊடகங்களில் சொன்னால் போகுது. இப்போ இந்த பசங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க இல்லை, அவங்க சங்கருக்கு எதிராக பேசுறேன்னா இன்னைக்கு நிறைய யூடியூப் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு பட்டு கம்பளம் விரிச்சு கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க நிறைய பேர் இருக்காங்க இதே சென்னையில். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் நீங்கள் ஒரு 10 இது கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக நாங்களே கூப்பிட்டுருந்தோம், ஆனா வர தயங்குறாரு. அந்த சொல்றேன், அதே நிறைய பேர் இருக்காங்க, இல்லன்னு சொல்லாதீங்க. சவுக்குக்கு எதிரான மனநிலை உள்ளவங்க யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க. அது ஒத்துக்கிறேன். அப்ப அவங்க கிட்ட போய் கொடு. ஏற்கனவே நக்கீரன் பிரகாஷ் இருக்காப்பலையே, பொய்யோ பேசுவாப்ப. அப்படியே பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு இது வீடியோ எடுத்துட்டு வந்து பேசுற மாதிரி பேசுவார் பாருங்க. இல்லையா, அவரு சொல்றதுக்கு எவிடன்ஸோட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு இதுலயும். சரி, அதை பத்தி பேச வேண்டாம். இப்ப நம்ம இந்த சவுக்கு சங்கருக்கு சொல்றேன் நான். இப்ப சமீபத்தில் கூட நக்கீரன் பிரகாஷ் வந்து ஒரு வீடியோல பேசியிருக்காரு. என்னன்னா 200 கோடி சொத்து சேர்த்துட்டான் சங்கர். 300 கோடி. அப்புறம் வந்து ஜெயிலில் வந்து உல்லாச வாழ்க்கை வாழ்றான். கஞ்சா எல்லாமே சகலமா அவனுக்கு கிடைக்குது. இதெல்லாம் என்னன்னா, நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா? நான் கேட்குறேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன். நீ உளவுத்துறை சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு கதை ஓட்டிகிட்டு இருக்கிற ஆளு 200 கோடியா இருக்க உன்னால நிரூபிக்க முடியுமா? இல்ல, அவருக்கு டி நகர்ல எல்லாம் வீடு, சொந்த வீடு. 200-300 கோடி இருக்கா நீ சொல்ற மாதிரி? 5 அப்பார்ட்டி வச்சிருப்பாரு. கண்டிப்பா 5 அப்பார்ட்டி வச்சிருக்காரு. ஏன் வைத்தறிச்சல்னா, நம்ம வந்து நீண்ட காலமா பத்திரிகை துறையில் இருக்கோம். நம்ம பேசுற வீடியோ கூட பெரிய அளவுக்கு போக மாட்டேங்குது. கொலை போய் இவன் கால் மேல கால் போட்டு ஒரு மெரிய மாதிரியா பேசுறான். 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் ஈஸியா பாக்குறாங்க. அந்த வைத்தறிச்சல் தான் நக்கீரன் பிரகாஷுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. சரி, புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்ப நக்கீரன் பிரகாஷ் வந்து 1 2 இல்லைங்க, நிறைய வந்து அவர் வெளி கொண்டு வந்திருக்காரு, நக்கீரனுடைய பயணிச்சிருக்காரு. இப்ப அண்மை காலமாக நக்கீரன் கோபாலோட இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அவரு நான் சொல்றேன், நக்கீரன் பிரகாஷ் என்பவர் முழுக்க பொய்யா பேசுறாரு, அடிச்சு விடுறாரு. இல்ல அது எடப்பாடி போனாரு, ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டாரு. இவர் போய் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார். நான் என்ன சொல்றேன், நாமெல்லாம் வந்து பொது வெளியில பேசும்போது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் சில பல கருத்துக்களை பதிவு வைக்கணும். இல்ல அது அனுமானம் சொல்லணும்ல. ஆதாரப்பூர்வமா பத்திரிகையாளர் வந்து எப்பவுமே வந்து அனுமானத்தோட எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க, ஆதாரப்பூர்வமா பேசினாதான் பத்திரிகை. அதுதான் சொல்றேன், நீ எப்போ ஆதாரப்பூர்வமா பேசியிருக்கேன். இல்ல அதே மாதிரி இதே சவுக்கு சங்கரை முன்னாடி கைது பண்ணும்போது அந்த மதுரை வாயில இருக்கக்கூடிய வீடு வேற ஏதோ ஒரு இமேஜை போட்டு பெரிய பங்களா மாதிரி காட்டி, இதுதான் சவுக்கு சங்கருடைய உல்லாச மாளிகை அப்படின்னு காட்டினாங்க. யார் அது? இதே பிரகாஷ், நக்கீரன் பிரகாஷ். அது உல்லாச மாளிகை. அது போனவங்களுக்கு தெரியும். ஊர்ல எத்தனையோ மாளிகை இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 300 கோடின்னு அளந்து விடுறேன். எதுக்கு இப்படின்ற நான் ஏன் இப்படி வன்மன்றேன்? அந்த மாதிரிலாம் இல்லைங்கிறீங்களா? அவர் அந்த மாதிரி பணம் எல்லாம் இல்ல அவர்கிட்ட. ஏதோ யூடியூப்ல வருதுங்க. ஆமா, மற்றவங்களுக்கு வரதோட சங்கருக்கு கொஞ்சம் கூடுதலா வருது. 10-15 ரூபாய் வருது மாசம். அதை வச்சு ஆளு ஜல்சா சுத்திட்டு இருக்கான். அவங்ககிட்ட வந்து பெரிய இதெல்லாம் இல்லை, சேர்த்து வைக்கணும் நாளைக்கு அதெல்லாம் வர அப்படியே போறாப்புல. இதுதான் யதார்த்தம். அதை விட்டுட்டு அங்க கோடி வாங்கிட்டா, இங்க கோடி வாங்கிட்டா, இந்த வீடு. இப்ப நீங்க என்ன, அவரு மட்டும் இல்லையே, நீங்க இதே தமிழா பாண்டியன் அப்படிதான் பேசுறாரு. அதான் சொல்றேன், அவர் தமிழா பாண்டியன் சரி, இவரும் சரி. இதே மாதிரி வந்து கீழ்பாக்கத்துல இப்படிதான் சொன்னீங்க, அந்த வீடு அவங்களுக்கு தான் வாடகை இருந்தாங்க. கடைசி நீ கழிவு நீரெல்லாம் ஊற்றணும்னு பயந்துட்டு வாடகை காலி பண்ணி விட்டாங்க. இப்போ இந்த பிளாட்டு பல கோடி இதுக்கு பிளாட் இதுதான்றாங்க. அது உண்மை என்னன்னு தெரியல. அதுவும் வாடகை இருக்கலாம். கார் வச்சிருக்க, கார் இல்லாம யாரு இருக்காங்க? ஆமா, இன்னைக்கு கார் இல்லாம யாருமே கிடையாது, எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் இவ்வளோ பரபரப்பாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா நண்பர் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏதோ இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவாக பண்ணக்கூடாது. சங்கர் பண்ண தவறு என்ன? இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி சங்கர் வந்து கைது பண்ணது சரிதான். ஏன்னா சங்கர் வந்து யாரை போயும் பாராட்டலாம். சீமான் வந்து அவருக்கு ஆதரவாக இருந்தார், சீமானை எதிர்த்து பேசிட்டாப்புல. இப்போ சீமான ஆட்களோ சீமானா அவர் ஆதரிக்க முடியாது. சவுக்கு சங்கர் எதிர்க்காத நபர்களே இல்லை. அவர்தான் எதிர்க்காத இல்ல. எல்லாரும் எப்போ யாரை எதிர்த்து பேசுவோன்றது தெரியாது. அப்படி பேசிடுவாப்புல இருக்கா இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. நெருங்கிய நண்பர்கள் கூட பேசிடுவாப்புல. ஆமா, அதிமுக எந்த எவிடன்ஸும் இல்லாம பேசுறாங்க. அதிமுக ராஜ் சத்தியன் கூட பேசிட்டாப்புல. ஆமா, இத்தனைக்கு அவர் நிறைய அவருக்கு பக்கபலமா இருக்கிறவர் இப்ப இல்ல. அதான் அந்த இப்போ அந்த படம் விஷயம் வருது, அந்த போதை மருந்து கடத்த இந்த குரூப் தான் இது அப்படின்ற மாதிரி அதில் ராஜசத்தின் பேரை சேர்த்து விட்டுறாப்புல. இப்போ அதே மாதிரி தான் இந்த குரூப் தான் அது அப்படின்னு தான் திரைப்படத்துக்கு வராங்க. திரைப்படத்தில் இல்லைன்னு சொல்லும்போது நீ அதுக்கு மறுப்பு தெரிவிப்பா. உனக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கா? இல்லை, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்பு பண்ணு. அதை விட்டு நான் நேரில் நீ ஏன் போனேன்? நேரில் போனது முதல்ல அப்பாவி போல இருக்குதே. அந்த படம் எடுத்தவரு ரொம்ப அப்பாவி போல இருக்கு. அவர் போய் சரி சொன்னா கேட்டுக்குவாங்க. உண்மையிலே இந்த மாதிரி இல்லைங்கன்னு என்னன்னு சொன்னா போலீஸ் சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிறானுங்க பசங்க 2 பேரும். ஓ, புரியுதுங்களா? சங்கர் கிட்ட இயல்பான ஒரு குணங்க. போனோன்னா அதை வந்து ஒரு பூசி மொழியெல்லாம் பேசுவேன். அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன், இப்படி பேசுற பழக்கம். அந்த மாதிரி மேபி பேசியிருக்கலாம். ஓகே. எங்கிட்டே அப்படிதான் இப்படி யோ அப்படி இல்லையா அப்படின்னா கொஞ்சம் இது போடுவோம், அப்புறம் தான் கொஞ்சம் இறங்குவாப்புல. மற்றபடி வந்து எல்லார்கிட்டையும் அப்படிதான் பேசுவாப்புல. அது உட்காரு, யார் இருந்தாலும் வந்தாங்களா உட்கார வச்சு மணிக்கணக்கில் பேசுற பழக்கமே சங்கர் கிட்ட இல்லை. ரொம்ப கிறிஸ்பு ஷார்ட் அண்ட் என்ன ஏது அவ்வளவுதான், சரி தோல அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு முடிச்சிடும். ஏன்னா அடுத்த வேலை இருக்குன்னு யாருகிட்டையும் இல்ல, பொதுவாக யார்கிட்டையும் பேசுறதே இல்ல. இந்த பழக்கம் வந்து சங்கர் கிட்ட இயல்பா இருக்கு. யாருக்கிட்டையும் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுறாங்க. ரெண்டாவது விஷயம் இருந்ததுன்னா அந்த கேட்டுக்கிட்டே விட்டுருவாப்புல. சரி நான் பார்த்துக்கிறேன்னு தோல அப்படின்னு, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி எதுனா அணுகுமுறையில் வந்து மற்றவங்க கிட்ட வந்து அன்பா இல்லாமல் ஒரு கட்டண்டப்பாக பேசியிருக்கலாம். இல்லை, இவரோட அதாவது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, இவர் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய நபர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல அன்பழகன் ஒருத்தர் இருந்தார், நம்ம பத்திரிகையாளர். அவரும் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க ரொம்ப நல்ல ஆளுங்கிறாங்க. ஆனால் அவரே வந்து இவர் போய் எதிர்த்து, எடப்பாடியை எதிர்த்து, நம்ம அப்போ மந்திரியாக இருந்தார் பாருங்க,
தொண்டாமுத்தூர் மந்திரி. அவரை போய் அதை இதையும் பண்ணால்தான் அவர் வந்து கேஸ் எல்லாம் போட்டு அதை இதையும் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறாரு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தாரு, அன்பழகன் நல்ல ஆளுங்க அப்படிங்கிறாரு அவர். ஆனால் அவர் செஞ்சது வந்து சிலதெல்லாம் அவர் எவிடன்ஸ் இல்லாமல் செய்ய மாட்டார், எல்லா எவிடன்ஸ் வச்சுட்டு தான் பண்ணுவார் அப்படிங்கிறாரு. அப்போ அதிமுகலையும் அந்த மந்திரிகள் காலத்தில் அவங்கள எதிர்த்து பேசினா உடனே அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இப்போ திமுக காலத்துலேயும் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இதே சவுக்கு சங்கர் அதிமுக ஆட்சியில் இப்போ குட்கா ஊழலெல்லாம் யார் கொண்டு வந்து சவுக்கு வெப்சைட்டில் எழுதுனது வச்சு தான் திமுக கேஸே போட்டாங்க. அப்போது சவுக்கு சங்கர் நல்லவன். இப்போ திமுக ஆட்சி இருக்கிறதுனால திமுகனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் விட்டால் சவுக்கு சங்கர் பாசிசத்துக்கு கைக்கூலி. யாருமே பேசல. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு நீங்க ஆதரிச்சீங்க, இன்னைக்கு அதிமுக ஆதரிக்குது, இவ்வளவு தான் விஷயம். இல்ல, ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா நிறைய விஷயம் நீங்க சொல்றதுக்கு சாதகமாகவும் இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த பசங்க போய் ஜூன் மாசம் தான் வந்து இறுதியில் கொண்டு ஒரு இது கொடுக்குறானுங்க. அதை பத்தி எதுவுமே இல்லை. ஜூலைல அது பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகுது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நாள் காலையில் 6:30 மணிக்கு வந்து போய் வீட்டில் தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படின்னா இது ஏன் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது. இது வந்து எப்போ அப்படியே புகார் கொடுத்தாலும் எப்போ இதெல்லாம் புகாரெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ தூக்கி உள்ளே போடணும். என்ன இருக்குது, இது இருக்குது, சரி தூக்கி போடு, இதுதான் அவங்களுடைய திட்டம். சரி, இது கூட நீங்கள் பண்ணுறீங்க, அது வேறு விஷயம். போலீஸ் என்ன பண்ணும், அவன் ஒன்றும் சவுக்கு சங்கர் சாதாரணமானவன் இல்லை, ஒரு சமூகத்தில் ஒரு பேர் வெளியே அறிமுகமான நபர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கூப்பிடணும், வரலையா, கதவு திறக்கலையா, அவங்க வழக்கறிஞர்களை போய் கான்டாக்ட் பண்ணி, இல்லையா அவர் வெளியே வரமாட்டாப்பில்லையா சங்கர். இது ஒன்றும் பெரிய தீவிரவாதி கிடையாது. ஒரு பிசியை போட்டா கீழே இறங்கணும்னு பிடிச்சிட்டு வாயா ஸ்டேஷன் பிடிச்சிட்டு போகிறான், அவ்வளோதான். சவுக்கு சங்கர் நான் ஸ்பைடர் பண்ணா தட்டி விட்டு ஓடுறதுக்கு அதை கரெக்ட் சொல்கிறேன். அப்போ அது இல்லாமல் நீங்கள் அங்கே போய் போலீஸ் படையோடு நின்றுது. அதுக்கப்புறம் அவர் கதவு ஏன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் பயந்துட்டு கதவு திறக்கல, இருக்கதான் செய்யும் பயம். ஏற்கனவே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, அதாவது ஒரு குற்றம் பல வழக்கு போட முடியாதுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கொலை நடந்துச்சு, இப்போ இங்கே லிமிட்டில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் என்ன பண்ணுவார், வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க தேடுவார், தேடி கண்டுபிடிப்பார். இதுதானே. அப்போ இதே வழக்குக்கு நெல்லையில் ஒன்று, மதுரையில் ஒன்று, திருச்சியில் ஒன்று போட முடியுமா, எஃப்ஐஆர் போட முடியுமான்னு கேட்குறவங்க. போட முடியாது இல்லையா. அப்போ ஒரு குற்றம்னு சொன்னால் ஒரு வழக்கு தான், ஒரு தீர்ப்பு தான், இருக்கா இல்லையா. பல தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது ஒரு குற்றத்துக்கு, இருக்கா இல்லையா. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் ஓனர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டும் உட்காந்து யூடியூப்பில் பேசுனாங்க. சென்னை சிசிபியில் வழக்கு பதிவு செய்கிறாங்க, லாஜிக்கை ஏற்றுக்கலாம். கோயம்புத்தூரில், திருச்சியில், மதுரையில், திருநெல்வேலியில், ராம்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வழக்கு போட்டிங்களா இல்லையா. இல்லை, அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களோ. யார் பாதிக்கப்பட்ட வழக்கு போட்டவங்கலாம் பாதிக்கப்பட்டவங்களா. யார் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் நீ டைரக்ஷன் நீ சென்னையில் கொடுத்துட்டாங்க, வழக்கு போட்டு அவரை கைது பண்ணியாச்சுமான்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பணுமா, வழக்கு வாங்கி வச்சுட்டு அங்கங்கே வாரண்ட் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்கணுமா. இது ஒரு விதமா அன்பழகனுக்கு இதே பிரச்சனை தான் நடந்தது. அதை தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற செயல். கடைசியாக நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் முடியாது, ஒரே கேஸ் தான். அப்போ அது சட்டத்துக்கு எதிரான நீதிபதி மேலேயே குற்றம் சொல்றாங்களே, அந்த நீதிபதி தான் இவருக்கு பின்புலமா இருக்காருன்னு சொல்றாங்களே. நான் என்ன சொல்றேன், நீதிபதி அதே நீதிபதி தான் 6 மாசம் கண்டம்தா கோர்ட்டு தண்டனை கொடுத்தாரு. ஆமா ஆமா கொடுத்தாரு இல்லையா. ஆமா, அவர் தான் கொடுத்தாரு. அப்போ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதே சவுக்கு சங்கருக்கு 6 மாசம் தண்டனை கொடுக்கும்போது ஜிஆர் சாமிநாதன் ரொம்ப சூப்பர் ஜட்ஜுன்னு சொன்னீங்க. அப்ப சொல்றவங்க இருக்காங்க சொன்னீங்களா இல்லையா. கண்டிப்பா. இன்னைக்கு அதே ஜிஆர் சாமிநாதன் சவுக்குக்கு ஆதரவாக ஒரு வழக்கு தீர்ப்பு சொல்லிட்டாருன்றதுக்காக ஜிஆர் சாமிநாதன் வந்து சவுக்கு ஆளு சொல்றீங்களா. இப்போ யூடியூப் நம்மளு தான் நடத்துறோங்க. ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு பாதிக்கப்பட்டவர், அவர் வர்றாரு, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா எவிடன்ஸ் எல்லாம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் கேட்போம். கண்டிப்பாக உட்கார வச்சு எவிடன்ஸ் எல்லாம் கொடுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பண்ணுறோம்போ, நீங்கள் மறுப்பு தெரிவிச்சா சொல்லுங்க, நாங்கள் மறுப்பு போடுறோம் அப்படிம்போம். அதுதான் இது, அதுதான் நடக்குது நேச்சுரல். அதை விட்டுட்டு நீ வந்து அவரை மிரட்டுற மாதிரி நீ ஆபீஸுக்கு போயிட்டு நீ புகார் கொடுத்துட்டு நீ அவர்தான் வர சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காரு, ஆபீஸுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீ ஏன் ஃபோன் பண்ண, நான் கேட்குறேன். நீ ஃபோன் பண்ணனால பார்க்கணுங்க, அவங்கள பேசணும்னு சொன்னால் வாங்கன்னு சொல்லுவார். ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து ஜென்ரலாக சொன்னாங்கன்னா வருத்தம் சொல்லுவோம். ஆனால் வந்து ஒரு ஆஃபீஸ் போகணுங்கிற அவசியம். இந்த வீடியோ போட்டது தப்பு, இதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னால் வராதுன்னு சொல்லியிருப்பாரு. நீ வேற எதுக்கு கூட நீ பார்க்கணுங்க, உங்களை பேசணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்மளாம் பொது வாழ்க்கையில் இருக்கிற நபர்கள் யார் ஒன்று அண்ணன் உங்களை பார்க்கணும்னு சொன்னால் நான் வாங்கன்னு சொல்லுவோம். அது எதிரியாக இருந்தாலும் வாங்க தான் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், புரியுதுங்களா. அப்போ இது என்னென்ன காவல்துறை போனது,
தீயணைப்பு படையெல்லாம் வர வச்சு. இல்ல அதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியுது. நீங்க வந்து தீயணைப்பு படையில ஒரு கதவை உடைக்கிறதுனா ஒரு சின்ன மிஷினை தூக்கிட்டு போனா போதும். அதுக்கு ஒரு அந்த இதே 50 பேர் போய் அப்ப இது என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வேலைக்குள்ள சும்மா தான் அப்படின்றது தெரியும். இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இவனை காலி பண்ணி அங்க வைக்க விடக்கூடாது. அங்கே மறுபடியும் விடக்கூடாது. வாடகைக்கோ இருக்க முடியாம பண்ணிடணும். கம்யூனிட்டி இது மாதிரி தெரியுதுங்க. அது வந்து ஒரு அபார்ட்மெண்ட். அப்ப எல்லாருமே என்ன சொல்லுவானுங்க, நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கு. ஏங்க சொந்த அபார்ட்மெண்டா இருந்தாலும் அந்த அசோசியேஷன் சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்க காலி பண்ணிட்டு வித்துட்டு போங்க சார், நீங்க இருந்தா எங்களால முடியாது. ஆமா, 1000 ட்ரபிள் தருவானுங்க. அசோசியேஷனுக்கு எதிராக இங்கே ஒண்ணுமே செயல்பட முடியாது. அபார்ட்மெண்ட்ல கூட இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படியே இந்த ஒரு விதமான நெருக்குதல் தான். புரியுதுங்களா? சரி, கதை உடைச்சிங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க பாருங்க, போலீஸ் வராரு, கால் மேல கால் போட்டு என்ன திமிரு. அவர் வீடு அவர் உட்கார்ந்து இருக்காரு. அது நீங்க அப்படி பாக்குறீங்க. நானும் இது போல பல வழக்குகளை எதிர்கொண்டவன். காவல்துறையை சில நேரங்களை கடுப்பாய் இப்படி நானும் இருந்திருக்கேன். என்ன சொன்னீங்கன்னா, இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு, உங்களுக்கு கால் மேல தப்பு கிடையாதுங்க. ஏன்னா இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து இப்ப பெண்கள் அந்த கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிச்சாங்க பாருங்க, அவங்களுக்கு விருந்து கொடுத்தாரு. அதுல ஒரு பொண்ணு பாருங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு பிரைம் மினிஸ்டர் உட்காந்து அதுக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு தான் உட்காந்து. அதான் நான் சொல்றேன். இப்ப உங்க வீட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பரிச்சயமான நீங்க ரொம்ப விரும்பக்கூடிய நபரா இருந்தா வராருன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணி ஓடி போய் கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைப்பீங்க. கண்டிப்பா. உங்களுக்கு பிடிக்காத வெறுப்பு வர்ற மாதிரி இருந்ததுன்னா நான் இப்படிதான் உட்காந்துட்டு வா வா ஆமா அந்த சொல்லுவோம். வீட்டை வந்து கதவை உடைச்சிட்டு காவல்துறை உள்ள நுழையுதுன்னா அந்த கோபம் இயற்கையா எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அவங்கள வந்து எழுந்து நின்று வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக கூப்பிட முடியுமா? அந்த கோபத்தை அப்படி காட்டுறாப்புல. ஆமா, அதை சில பேர் வந்து என்ன பண்றாங்க, நெட்டிசன்கள் சோசியல் மீடியால வந்து எவ்வளவு திமிர் அவனுக்கு, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான் பாரு போலீஸுக்கு முன்னாடி. ஏன்னா போலீஸ் அட்ராசிட்டி பண்ணி உள்ள வருது. நீ இன்னும் என்ன அட்ராசிட்டி பண்ணுவ பண்ணு, நீ உட்காந்து நான் போறேன் இப்படிதானே சொல்லுவாங்க. காவல்துறை அழகான முறையில வந்து இருந்தா திமிர் பரம் உட்காந்துருக்குன்னா நம்ம கூட ஆமா ஏன் இப்படி பண்ணாப்பலன்னு சொல்லலாம். அடுத்தவர்கள் எப்படி, அதாவது ஒரு பிரபாகரன் தேசிய தலைவர் சொல்லியிருக்காரு, எதிரி எப்படி என்னை அது போலதான் நான் திருப்பி அணுக போறேன் அப்படிங்கிற. அதே போலதான் இவர் அப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தோணுது. அதுக்கப்புறம் நீ கேச போடு, கையை ஓடு, காலை ஓடு, நீ என்ன அடிக்காம போக வேற விஷயம். என் கோபத்தை காட்டுறதுக்கு அந்த அந்த சமயத்துல கோபத்தை காமிச்சு தான் தீரணும், வேற வழி இல்லையா? ஏன்டா கதை உடைச்சு நீ கதை உடைச்சிட்டு வர்ற, நீ என் கதவை ஏன்டா உடைச்சிங்க அப்படின்னு சொல்லி அடிக்க முடியுமா? முடியாது, சட்டம் இருக்கா இல்லையா? அதே நேரத்தை எதிர்ப்பை இப்படி காட்டுறாங்க. இதை சில பேர் நட்டி அப்படியே போட்டு ஆய்வுன்னு சொல்லிட்டு என்ன திமிரா அதுவா இவனுக்கெல்லாம் வேணும் அப்படி. அப்ப இது வந்து நீங்க அந்த படத்துக்கு எதிராக சொன்ன கருத்துக்கு எதிராக இதை வேற கைது பண்ணலைங்கிறீங்க. கைது பண்ண எப்போ கைது பண்ணிருக்கணுமா சார்? அதுவும் அவனை ஏன் கைது பண்ணும்? நீ ஏன்டா போகணுன்னு அவனுங்கள தான் கைது பண்ணும், 2 பேரும் தான். புரியுதுங்களா இல்லையா? 1 லட்ச ரூபா பிடிங்கிட்டாங்க, ஏன் 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போன நீ? ஆமா, 1 லட்ச ரூபாய் எதுக்கு முதல்ல எடுத்துட்டு போற? அந்த பையனை ஏற்கனவே உதயநிதி மனைவி கூட எல்லாம் நின்று போட்டோ எல்லாம் எடுத்து திட்டமிட்டு பண்ண மாதிரி தெரியுதுங்க. இல்ல எல்லாமே திட்டமிட்டுறாங்க. சவுக்கு சங்கர் கைது பண்ணும், எலெக்ஷன் முன்னாடி இப்ப குண்டாஸ் போடுவாங்க டெஃபினட்டா. இல்ல இவரு நான் சொல்றது வந்து இவங்க வந்து ஜூன் மாசமே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஜூலை மாசம் பதிவு பண்றாங்க. உடனே போய் கூட சிசிடிவியில செக் பண்ணிருக்கலாம்ல. அதான் சொல்றேன், அதையும் செக் பண்ணல. இப்போ என்னோட அளவுக்கு பாருங்க எல்லா எல்லாமே இருக்குது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, போலீஸ் வந்து கதவு தட்ட இவரு ரொம்ப தைரியமான ஆள் தானே, ஏன் எதிர்கொள்ள? நீங்க தான் கூட்டும் போய் 1க்கு 4 கேஸ் போடுறீங்க, கையை ஓடிக்கிறீங்க, காலை ஓடிக்கிறீங்க. நான் வீட்டுல உட்காந்து என்னுடைய வழக்கறிஞர்கள் மீடியாக்காரன் எல்லாம் வரட்டும், அவங்க முன்னாடி வெளியே வரலான்னு இருக்காப்புல. ஆமா, அது ஒரு ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் அந்த அளவுக்கு ஒரு அதெல்லாம் போட்டு வீட்டு கதை உடைச்சு சவுக்கு சங்கரை கூப்பிட்டு போயிட்டேன். பீரோ கதை ஏன்டா உடைக்கிறீங்க? நீங்க எடுத்த புகார் என்ன? நீங்க எடுத்த புகார் என்ன? என்ன புகார்? அவர் வந்து யாரையும் மிரட்டினாருன்னு அவரை கைது பண்றீங்க. வீட்டு பீரோ ஏன் உடைக்கிறீங்க? வீட்டு பீரோ மட்டும் இல்லை, அடுத்த நாள் போய் ஆபீஸ் இதெல்லாம் போய் இல்ல பீரோ உடைச்சது. அந்த 75-80 வயசு அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ் அவுத்து சோதனை போட்டது. அடுத்த நாள் அலுவலகத்தை வந்து சோதனை போடுறது, ஹார்ட் டிஸ்க் உட்பட எல்லாத்தையும் நீங்க வந்து அப்போ இது வந்து ஒரு விதம், இது வந்து இதுக்காக கைது பண்ணதா இருக்கா? இல்ல அதாவதுங்க, பழிவாங்கும் நடவடிக்கை இல்லையா? காவல்துறை உள்ளுக்குள்ள வந்துட்டானா, வீட்டுக்குள்ள வந்துட்டானா அவனை கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க.
அவன் வந்து அவன் அவன் சட்டத்தை சொல்றதெல்லாம் மீறக்கூடாது இல்லை. இப்போ என் வீட்டுக்கு வராங்க, எனக்கு என்ன வழக்கில் கைது பண்ணியிருக்காங்களோ அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆவணம் இருந்தால் தான் வீட்டிலேருந்து எடுக்கணும். என்கிட்ட 100 கோடி ரூபாய் இருக்கு, அதை எடுக்கக்கூடாது, தொடக்கூடாது. எதுக்கு தொடணும்? இந்த 100 கோடி ரூபாய் எப்படி வந்துன்னு என்கிட்ட கேட்டேன்னு நான் பதில் சொன்னேன். அதுக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அமலாக்கத்துறை இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். நீ அள்ளிட்டு போக கூடாது. ஆமா, இது அள்ளிட்டு போகும் பிறகு ரைட்ஸ் கிடையாது. ரைட்ஸ் கிடையாது. அப்போ நீங்க வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை நீங்க தேடுறதை விட்டுட்டு வேற ஏதோ தேடுறீங்களா? என்ன அர்த்தம்? வேற என்ன தேடுறீங்க? அப்போ வந்ததே வந்து வேற ஏதோ ஒரு இதுக்காக. இப்ப அலுவலகம், ஒரு பெரிய குற்றவாளி, அலுவலகம், வீடு எல்லாம் இது வந்து ஏற்கனவே 2 ஆபீஸ் காலி பண்ணிட்டாங்க. அவங்க 2 யூடியூப்பை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்ப 3வது ஆரம்பிச்சது. நீங்க இப்படி பண்ண ஒரு பந்து அடிக்க எப்படி மேலே வருதோ, சவுக்கு சங்கர் நீங்க அடிக்க மேலே போயிட்டே இருக்காங்க. முன்னாடி 5 லட்சம் பார்த்துட்டு இப்ப நீ வெளியே வந்தோன்னா 1 கோடி பேர் பார்க்க போறாங்க. அதான் இவங்களே வளர்த்தி விட்டுட்டு இருக்காங்க. 1 மில்லியன் ஆக போகுது. ஆமா, கே இருந்தது எம் ஆக போகுது. ஆமா. நீங்க இப்ப பாருங்க, இதே போலதான் இன்னொரு பத்திரிகையாளர், அவரு வந்து வாராகி, அவரும் அப்படிதான். அவரும் ஓரளவுக்கு வந்து ரொம்ப திக்கி திணறி ஒரு 4 கேஸ் எல்லாம் போட்டு அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்து சரி இது பண்ணலாம், நம்மளும் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி அடுத்த நாள் வந்து திறக்கலான்னு சொல்லும் போது அதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் போய் சொல்லி ஏற்கனவே யூடியூப் வச்சிருந்தாரு. அதான் வச்சிருந்தாங்க. போதுதான் என்ன பண்ண, போலீஸ் எப்படி சவுக்கு சங்கர் வீட்டுல இது பண்ணாங்களோ, எப்படி இது ஃபிளிக்ஸ் வீட்டுல பண்ணாங்களோ, ரெட்ஃபிக்ஸ் ஓனர் ஃபிளிக்ஸ் வீட்டுல பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் இங்க பண்ணாங்க. ரெட்ஃபிக்ஸ் வீட்டுல காவல்துறை வந்து சோதனை பண்ணும்போது அவங்க அந்த இடம் வாங்கின இடத்துடைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகும்போது அந்த போலீஸ்காரங்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன சொன்ன, இந்த டாக்குமெண்ட்டுக்கு அவர் மீது போட்ட வழக்குக்கு என்ன சம்பந்தம்? இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணும், இவனுக்கு தான் கொடுக்கணும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்து இந்த டாக்குமெண்ட் இவங்க இந்த இடம் வாங்கியிருக்காங்க, உண்மையா பொய்யா, யார் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தா, இந்த காசு எப்படி வந்ததுன்றது அவங்க தான் சோதனை பண்ணுவோம். நீங்க அள்ளிட்டு போறீங்க, என்ன சார் நியாயம் அப்படின்னு கேட்டான். அவன் பேசாம போயிட்டாங்க போலீஸ்காரனுங்க. புரியுதுங்களா? அப்போ இதுதான் சட்ட விதி. என் வீட்டுல 1000 விஷயம் இருக்கும், அதுக்கு சட்டத்துக்கு புறமான விஷயம் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போது தான் நீ வரணும். நான் அந்த வழக்கிற்கு சம்பந்தமான விஷயங்கள் என்ன இருக்குன்னு தான் இருக்கணும். அது வேணா பண்ணலாம். அதுக்கு மேல பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நடுத்தர குடும்பம் 1 லட்சம் ரூபாய் வீட்டுல வைக்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பா. ஏன்னா அவ்வளவு செலவுகள் இருக்கு. ஆமா, இன்னைக்கு எல்லாத்தையும் ஆன்லைன்ல பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப அதையும் நீங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு மீடியாவுக்கு முன்னாடி அள்ளிட்டு போறீங்கன்னு சொன்னா, அப்போ சவுக்கு சங்கரை நீங்க வந்து கார்னர் பண்ணி தேர்தல் வெளியே விடக்கூடாது, குண்டாஸ் போட்டு முடக்கணும். இப்ப இதே மாதிரி தான் வந்து நம்ம வராக்கி ஏற்கனவே குண்டாஸ் போட்டு வெளியே வந்தவர். இவங்க எல்லாம் என்ன சமூக விரோத செயல்பட்டாங்க, நீங்க தொடர்ந்து இவங்களுக்கு குண்டர் சட்டம் போட்டீங்க. குண்டர் சட்டம் வந்து முதல்ல மிசான்னு இருந்தது, அது கலைஞர் வந்து அதை திமுக கைது பண்ணாங்க, மிசாவை ரத்து பண்ணாரு. ரத்து பண்ணிட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல குண்டர் சட்டம்னு வந்து தடுப்பு காவல் சட்டங்கள் தான் குண்டர்ஸ் வந்தது. குண்டர் சட்டம் எதுக்காக போடப்பட்டது? விபச்சாரம், வட்டி, கந்து வெட்டி, அப்புறம் வந்து சாராயம், கள்ளச்சாராயம், இது போல சமூக விரோத செயல்படக்கூடிய நபர்கள் மீது தான் குண்டர் சட்டம் போடணும். நீங்க யாருக்கு போட்டிருக்கீங்க? உங்களுக்கு எதிராக பேசணுன்றதுக்காக போடுறீங்க. ஆனா எதிராக பேசணும்னு சொல்லி வழக்கு போடுறது வந்து தெளிவா போட்டிருக்காங்க. அவங்க காவல்துறை வந்து தெளிவா போட்டிருக்கான். மிரட்டினாங்க, பணத்தை வாங்கினாங்க, அவன் பணத்தை பறி கொடுத்தும் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறான். அதை பேஸ் பண்ணி தானே இவங்க பண்றாங்க. ஆனா அதை பத்தி பண்ணி இப்போ பண்ணோம்னு சொன்னா தமிழ்நாட்டில் கைது பண்றவங்களெல்லாம் எல்லாரையும் இப்படி தான் பண்றீங்களா? நான் அதான் கேள்வி. இது போல ஏமாத்திட்டு எத்தனையோ பேர். ஆருத்ராவை என்ன பிடிங்க நான் கேட்கிறேன். சரி, இப்ப பத்திரிகை ஆருத்ரா 5000 கோடி மக்களுடைய பணத்தை அடிச்சு உட்காந்துருக்கான். ஆமா, அந்த வழக்கு என்னாச்சு? அதுக்கு ஒரு பதில் இல்லை. அதுக்கெல்லாம் இப்படி பண்ணணும். மக்களுடைய காசை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, அதுக்கெல்லாம் இப்படி பண்ணணும். சரி, நீங்க இப்போ வாராகியும் இருக்காரு, அப்புறம் சவுக்கு சங்கர் இருக்காரு, 2 பேரும் பத்திரிகையாளர்னு நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் இருக்குது. இவர்களை வந்து பத்திரிகையாளரே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க இவங்கள கிடையாதுன்னு சொல்றது கூட லாஜிக்கா ஏத்துட்டு போலாங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து போலீஸ்ல இருந்து இது வேலை நீக்கம் செய்யப்பட்டு வந்து மீடியால இறங்கி வேலை செய்யறாப்புல. அதே மாதிரி வராக்கி வந்து வேற ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு மீடியால வந்து வேலை செய்யறாப்புல. ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டே பத்திரிகையாளர் ஏத்துக்கலைங்க. என்டிடி உட்பட அவர் சீனியர் மோஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்டுங்க. அவரே இந்த பத்திரிகையாளர், அவரெல்லாம் பத்திரிகையாளர் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. பத்திரிகையாளர்னா யாரு இருக்குன்னா திமுகவுக்கு ஜாலரா போனவங்க தான் பத்திரிகையாளர். திமுக எதிராக பேசுவோம் எவனையும் பத்திரிகையாளர்களும் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆமா, அந்த மாதிரிதான் இப்ப நிலைமை இருக்குது.
ஆனா யாரும் பத்திரிகையாளர் இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட இப்ப எந்த பெரிய பத்திரிகையாளரும் வந்து இவங்களுக்கு நான் சாதகமாவோ சொல்றேன் இதுவரையும் இதே வரலையே அப்படிங்கிறது. நக்கீரன்னு ஆ. அந்த அந்த சேத்துப்பேட்டில் அந்த ட்ரெடல் மிஷின் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் வச்சு இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெஸ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வயசானவர், அந்த ஓனர், ப்ரெஸ் ஓனர் அவர் தான், அவர் அடிச்சிட்டாங்க. அதை வச்சு என்ன அரசியல் பண்ணி இவ்வளோ பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு நக்கீரன் எதில், அதை வச்சு தானே நீ என்ன பார்த்து. இப்போ நக்கீரன் கோபால் பத்திரிகையாளரா, ஆர்டிஸ்ட், ஆமா, அட்டப்பட ஆர்டிஸ்ட் அவர். பத்திரிகையில் வேலை செஞ்சிருக்காருங்களேங்க. அதாங்க அட்டப்பட ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் தான் அது, ரேப்பர் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா பல பத்திரிகைக்கு அப்படி ரேப்பர் ஆர்டிஸ்ட் இல்ல, பத்திரிகையாளர்களுக்கு ஒரு டெஃபினிஷனே இல்லாம போயிருச்சு. இல்லை நானே சொல்றேன், அந்த நம்ம வீரப்பனுடைய விஷயத்தை எடுத்து பல கோடிகளை சம்பாதிச்சு. வீரப்பனுக்கும் சந்தன கடத்தலுக்கும் சம்பந்தமே இல்லை. உன் பத்திரிகை விற்பனை ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக சந்தன கடத்த வீரப்பன் சொல்லி பேரை போட்டேன். நான் எங்கிட்ட உட்காந்து இவர் கோபால் விவாதிக்க தயாரா, கோபால் வீரப்பன் எந்த சந்தன கட்டையை கடத்தினான், சந்தன கட்டையை எங்க கடத்தினான், எந்த நாட்டுக்கு கடத்தினான், யார் மூலமா கடத்தினான், காவல்துறையே இல்லைன்னு. இவர் ஏன் நீ தலைப்பு அப்படி போட்ட? ஃபஸ்ட்டு நக்கீரனில் வந்து சந்தன கட்டை, ஏன்னா வீரப்பன் போட்டால் பத்திரிக்கை ஓடாதுன்னு சந்தனக்கட்ட வீரப்பன் போட்டான். அது சந்தனக்கட்ட வீரப்பன், மாயாவி வீரப்பன் ஏதோ போட்டு வேற வேற மாதிரி பண்ணாங்க. அது ஏன் சொன்னா, ஆனா நீங்க அவங்க வீரப்பனோட மனைவியே வந்து இவங்களோட இணக்கமா தான் போயிட்டு இருக்காங்க, நக்கீரன் கோபாலோட போயிட்டு இருக்காங்களா. என்னங்க பண்ணுவாங்க அவங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லைங்க. எனக்கு வந்து வீரப்பனுடைய தம்பி அர்ஜுன் என் கூட இருந்ததுனால அப்போ விசாரிக்க விஷயம், அடப்பாவீங்களா நானும் ஏதோ பெரிய ஆள், சந்தனக்கட்ட வீரப்பனுடைய தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னும் போது எப்படி இருந்தாலும் தடா தானே போட்டுருக்கேன், நம்ம பிளாக் தான் கொண்டு வருவாங்க, ஆள் எப்படி இருப்பான் அப்படி இப்படின்னு பாக்குறேன். அடுத்த நாள் டைம் ஆயிடுச்சு, வரல. கோயம்புத்தூர் சிறையா? சென்னை சென்ட்ரல். ஏன்னா சென்னையில மட்டும் தான் தடா கோர்ட்டு, இங்கதான் கொண்டு வருவாங்க, பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கேட்கறேன், நைட்டு வந்தாங்களே வீரப்பனுடைய தம்பி எல்லாம் தெரியலண்ணே அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே போய் வாக்கிங் போறோம் காலையில பிளாக்க, ஒரு 3-4 பேர் உட்காந்துருக்கான். அப்படியே உட்காந்து அப்படியே பாக்குறாங்க எங்களை. நான் கிட்ட போயிட்டு என்ன கேஸு, எப்போ வந்தீங்க அப்படிங்க, இது மாதிரிங்க வீரப்பன் தம்பின்னு சொல்லிட்டேன்னு. அர்ஜுனன் நீங்க தானே? ஆமா. பாக்குறேன் அந்த வேட்டியும் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் இந்த கிராமங்கள்ல இந்த பழுப்படைஞ்ச வேட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வேட்டியை கட்டி. அவர் கிராமத்துக்குள்ள என்ன அதையும் சொல்றீங்க, கடத்தல் மன்னன் சொல்லிட்டு நீ கொண்டு வந்த இல்லையா? ஆமா ஆமா. அப்போ என்கவுண்டர் பண்ணிட்டாங்களே, சுட்டு போட்டாங்க, அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், நீ எப்படி கொண்டு போற பாரு. அவன் மிகப்பெரிய கடத்தல் மன்னன்கள், யானை தந்தம், சந்தன கட்டை, அப்ப கடத்தி இருந்தாங்கன்னா பல கோடிகளை வச்சிருந்தாங்கன்னா அகத்தின் அழகு முகத்துல கொஞ்சமாவது தெரியுங்க. ஒன்னும் இல்லை, அப்ராண்டிகள். கடத்தல் என்னன்னு தெரியல. இதே கேட்குறேன், கடத்தல் என்ன இல்லைங்க, கட்டையெல்லாம் வெட்டி ஃபுல்லா லோடா நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்களா? இல்லைண்ணா, அப்படி எதுவும் இல்லைங்க அண்ணா. நாங்கள் செய்கிறது வந்து அங்கே வந்து எங்களுக்கு பருப்பு அரிசி இதெல்லாம் எடுத்து வந்து கொடுப்பாங்கண்ணே. அவங்க ஒரு மரத்தை வெட்டிக்கிறேன்னுவாங்க, வெட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அந்த பொருள் எங்களுக்கு கொடுத்து பண்ட மாற்ற மாரி, அவ்வளோதான். யானைகள்லாம் வெட்டி தந்தத்தெல்லாம் கடத்துறீங்களாம, யாருங்க சொன்னா? அப்படி இப்படியெல்லாம் நக்கீரன் போட்டு தானே விற்பனை பண்ணி நீ காசு சம்பாதிச்சு. இல்லை, உண்மைதான் அதெல்லாம். அப்போ இதெல்லாம் உனக்கு ஜீர்ணிக்குமா? நாங்கள் அவரு கோபால் எழுதுறாரா இல்லையா, நானே வந்து சிறைக்குள்ள இருக்கும் பொழுது கோவிந்தராஜன் ஒரு ஆள், அவருக்கு 3 முறை வந்து மெர்சி பெடிஷன்லாம் போட்டு வருது, அவர் தூக்கு தண்டனை கைதி. அவரோட இது படிக்கும்பொழுது அவர் என்கிட்ட தான் கொடுத்து அந்த இது படிக்க சொன்னார், சார்ஜ் ஷீட்டு, அந்த இது நீதி இது ஜட்ஜ்மெண்ட்டை கருத்து படிக்க சொல்லும்போது நான் படிச்சுட்டு இதெல்லாம் சொல்லும்போது ஐயோ இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாருங்க. ரொம்ப பரிதாபமாக இருந்தது அவர் பார்க்கும் பொழுது. ஆனால் அவர் தப்பிச்சிட்டாருன்னு வைங்க, அவர் ஒன்றும் பண்ணல, விட்டுட்டாங்க. ஆக எனக்கு என்னன்னா, இந்த பத்திரிக்கையாளர் டெஃபினேஷன் கேட்டதுனால தான் இப்போ நம்ம வந்து நக்கீரனெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. இப்போ திமுக அடிமைகளா இருந்து வேலை செய்யறது இல்ல, ஓப்பனா வந்து டிக்ளருங்க. நீங்க வந்து அந்த பத்திரிக்கையாளர் மன்றத்துல நீங்க இந்து ராம் வந்து சொல்றாரு, சவுக்கு சங்கர் பத்திரிக்கையாளர் கிடையாது, அவர் ஒரு ஆளை மிரட்டி வேலையை பணத்தை வாங்கக்கூடிய நபர், அவருக்கும் பத்திரிக்கையும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. என்னத்த சொல்றது? இப்படி வந்து இவங்க எல்லாம் திமுக அடிமைகள், திமுகவுக்கு எதிராக பேசுகிறேன். இதே சவுக்கு சங்கர் பத்திரிகையில் இல்லைன்னு அதிமுக ஆட்சியில் வந்து குட்கா ஊழல் மற்றும் அந்த ஊழல் இந்த ஊழல் 8 ஊழல் சவுக்கு வெப்சைட்டில் வந்த கண்டென்ட்டை வச்சு தான்
என்ஆர் இளங்கோவன் வந்து ஆர்எஸ் பாரதி வழக்கு போட்டதா உயர்நீதிமன்றத்தில் போட்டார். அப்போ சவுக்கு சங்கர் ஊடகவியலாளர் மாரி தெரிஞ்சுதான். அதான். ஆக இது முழுக்க முழுக்க ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக, ஊடகத்துறைக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு அரசு பயங்கரவாதமாக தான் நான் இறுதியான என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது வந்து உண்மையிலேயே பல செய்திகளை பேசணும். இதில் பத்திரிகையாளரா அல்லது அவர் வந்து ஏதாச்சும் ஏமாத்து பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் பேசும்பொழுது அந்த இதுக்கெல்லாம் நல்ல தெளிவான நிறைய பதில் சொன்னீங்க. இதையெல்லாம் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. மக்கள் வந்து இதை பகுத்து ஆராய்ந்து பார்க்கறதுல அவங்க வந்து ரொம்ப கில்லாடிக்க மக்கள். அவர்களுக்கு தெரியும் யார் என்னங்கிறது தெரியும். அவர்கள் தீர்மானிக்கட்டும். ரொம்ப நன்றி, வணக்கம்.